இப்போ என்ன பண்ணல அவங்க, நீங்கள் என்ன பண்ணலன்னு நினைக்கிறீங்க டிஎம்கே? ரேப்லாம் நடக்குது நிறையா, அந்த மாதிரிலாம் நடக்குது. அது எல்லாத்துக்குமே சிஎம்மால இது பண்ண முடியாதுல்ல. இப்போ சிஎம்னா இப்போ அவரோட தொகுதியில் வேணால் அவரால் பார்க்க முடியும். இப்போ எல்லா தொகுதியிலையும் போய் அவரால் பார்க்க முடியாதுல்ல. அதுக்கு கீழே இருக்கவங்க தானே பார்க்க முடியும். அதனால் அது பார்த்துருக்கணும் தான். இருந்தாலும் விஜய்க்கு போடுற மாதிரி இல்லை ப்ரோ. நான் டிவிக்கு எக்ஸாம் போடுவேன். புதுசு இல்லை, அவர் புதுசாக இல்லையே, பழசு தானே அவர். ப்ரோ காலேஜ்லேயும் 2 டைப்ஸ் ஆஃப் இருக்காங்க ப்ரோ. பாதி பேர் டிஎம்கே என்டிகே. விஜய் மொத்த ஓட்டு விஜய்க்கு போகலாம் சொல்ல முடியாது. காலேஜ் பசங்கள்லையும் விஜய் பிடிச்சவங்கள இருக்காங்க. அப்படி காலேஜ் பசங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ விஜய்க்கு போகிற நிறைய ஓட்டுமே நான் அவரோட ரசிகர், நான் அவருக்கு ஓட்டு போடுறேன் தவிர அவர் கொள்கை கேட்டால் அவனுக்குமே தெரியாது. அவர் பிளான்ஸ்லாம் எதுவுமே ஜஸ்ட்டு சும்மா ஜாலியாக சொல்கிற மாதிரி ஐபிஎல் பேன் பண்ணுறன்றது இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது. ஸோ அந்த மாதிரி அதனால் அவர் பிளான்ஸ் எதுவுமே வந்து நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த வாட்டி டிஎம்கே ஆச்சு பார்த்துட்டோம், நல்லா இல்லை. என்டிகேக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், மற்றபடி நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு என்னோட கருத்து. அவ்வளோதான். நாம் தமிழர் கொள்கை நல்ல கொள்கை. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே 4 தலைநகரம் வரணும்னு சொல்கிறாரு, அது எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் நான் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு. டப்பு இல்லாமல் இருக்காது. விஜய் வந்து ஓரளவுக்கு அது இப்போ அதாவது இளைஞர்கள்லாம் இப்போ வந்து அவரை விரும்புகிறாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் ஓட்டு இருக்குதான்னு தெரில. அதான் மெயின் காரணம். ஏன்னா இப்போ வந்து ஏற்கனவே இருக்கிற ஓட்டெல்லாம் நிறைய பேர் எடுத்துட்டாங்க. இப்போ இந்த புதுசாக சட்டம் வந்து போட்டு அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இப்போ எங்கள் அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடியே விஜய் தான் போகணும்னு சொன்னார். ஆனால் இறந்துட்டார் எங்கள் அப்பாவே. அரசியல் தெரினா கூட மற்றவங்க கஷ்டப்படுறது எல்லாருக்குமே தெரியும். அரசியல் வேற, சினிமா வேற. ஆனால் யார் யார் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு கண்டிப்பாக செய்வார். ஆமாம், அவர் எங்களுக்கு செய்கிறாரோ இல்லையோ ஒரு ஆளை மாற்றி பார்ப்போம். அவங்களாச்சும் நல்லா செய்யட்டுமே. ப்ரோ காலேஜ்லேயும் 2 டைப்ஸ் ஆஃப் இருக்காங்க ப்ரோ. பாதி பேர் டிஎம்கே என்டிகே. விஜய் மொத்த ஓட்டு விஜய்க்கு போகலாம் சொல்ல முடியாது. காலேஜ் பசங்கள்லையும் விஜய் பிடிச்சவங்கள இருக்காங்க. அப்படி காலேஜ் பசங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ விஜய்க்கு போகிற நிறைய ஓட்டுமே நான் அவரோட ரசிகர், நான் அவருக்கு ஓட்டு போடுறேன் தவிர அவர் கொள்கை கேட்டால் அவனுக்குமே தெரியாது. நான் இந்த வாட்டி டிஎம்கே ஆச்சு பார்த்துட்டோம், நல்லா இல்லை. என்டிகேக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், மற்றபடி நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு என்னோட கருத்து. அவ்வளோதான். நாம் தமிழர் கொள்கை நல்ல கொள்கை. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே 4 தலைநகரம் வரணும்னு சொல்கிறாரு, அது எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் நான் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு. என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கணுமா? சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், மற்றபடி யாரும் இல்லை. டிஎம்கே ஆச்சு நம்ம பார்த்துட்டோம், வேஸ்ட்டு தான். அவ்வளோதான் ப்ரோ. டிவி கேட்கலாம் வாய்ப்பு கொடுக்குற மாரி இல்லை ப்ரோ. நான் என் மைண்ட் செட்டில் இல்லை ப்ரோ. என்ன மாரி எல்லா பசங்களும் யோசிக்க மாட்டானுங்களா. ரசிகர் ஓட்டு மட்டும் தான் விஜய்க்கு போவோம் என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான் ப்ரோ. மற்றபடி ஆமாம், ரசிகர் மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. மற்றபடி அவர் கொள்கை பிடிச்சி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. கரெக்டு ப்ரோ. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, 2 கட்சி நடுவில் தான் போட்டியன்றாரு. டிஎம்கேக்கும் அவருக்கும் தான் போட்டியன்றாரு. அதே டிஎம்கே ஒரு இதுலையாச்சு எனக்கும் விஜய்க்கு தான் போட்டின்னு சொல்லியிருக்காரு. அவரு கூட தான் இவரை கணக்கிலே எடுத்துக்கல. அதனாலக்கே அவர் இருக்காரா? அவ்வளோதான் ப்ரோ. அவர் எடுத்துக்கலாம் இல்லை, நம்ம எடுத்துக்கணும் அவரை கழுத்தில். விஜய் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இது ஃபுல்லாக டிஎம்கே பற்றி தான் பேசியிருக்காங்க டிவிகேல. ஆனால் டிஎம்கே யாரும் டிவிகே பற்றி பேசல. அந்த மாதிரி தான் ப்ரோ. சீமான் வந்து ஒரு டைம் ஒன்று சொல்கிறாரு, இந்த டைம் ஒன்று சொல்கிறாரு, அடுத்த டைம் மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க. விஜய் கூட அப்படி தானே ப்ரோ. பஸ் இலவசமே வேணான்றாரு, இப்போ 2500 ரூபா தரேன்றாரு. அதுவும் எல்லாம் கட்சினாலே அப்படி தான் ப்ரோ. மாற்றி தான் பேசுவாங்க. யாரும் மாற்றி பேசல. டிஎம்கேவும் மாற்றி தான் பேசுகிறாரு, டிவிகேவும் மாற்றி தான் பேசுகிறாங்க. எல்லாருமே மாற்றி தானே பேசுகிறாங்க. அவங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேசி போயிடுறாங்க. நம்ம மனசுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு போடலாம், கொள்கை பிடிச்சவங்களுக்கு போடலாம். மற்றபடி இவர் விஜய் இவர் ரசிகர், நான் சின்ன வயசுலேருந்தே இவர் எனக்கு பிடிக்கும், இவருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிலாம் இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் கேட்டால் எல்லாம் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பரம்பரை டிஎம்கேப்பா, நம்ம டிஎம்கேக்கு தான் போடணும். இப்போ நான் கூட டிஎம்கேல பொறுப்பில் இருக்கேன். அதுக்காக அவர் ஆட்சி நம்ம பார்த்துட்டோம், நெக்ஸ்ட்டே மாற்றணும். ஒரு வாய்ப்பு கொடுத்தோன்னா நாம் தமிழருக்கு கொடுப்போம் ப்ரோ. மற்றபடி யாருக்கும் ஆமாம் ப்ரோ. டிவிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். புதுசாக வராதுல அதெல்லாம் பண்ணல. இல்லை, அவரு புதுசாக தான் 15 வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்காரு. யாரும் வாய்ப்பே கொடுக்கல. நாம் தமிழ் கட்சி அவ்வளோ தெரியாது ப்ரோ. எனக்கு பற்றி அவ்வளோ நான் டிவிக்கு எக்ஸாம் போடுவேன். புதுசு இல்லை, அவர் புதுசாக இல்லையே, பழசு தானே அவர். இவர் இப்போ தான் வந்திருக்காரு. கொள்கைலாம் இருக்குது, மக்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன்லாம் சொல்கிறாங்க ப்ரோ. அவர் பிளான்ஸ்லாம் எதுவுமே ஜஸ்ட்டு சும்மா ஜாலியாக சொல்கிற மாதிரி ஐபிஎல் பேன் பண்ணுறன்றது இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது. ஸோ அந்த மாதிரி அதனால் அவர் பிளான்ஸ் எதுவுமே வந்து நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் சீமான் சொல்கிறாருன்னா சினிமா பார்த்துட்டு அவங்க ஓட்டு போடுறாங்க. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொள்கை கூட்டம். அவரு படம் 10ஆம் தேதி வருது. அவரும் அப்போ நடிக்கிறாருல. ஸோ அவரும் நடிப்பில் தான் வந்தார். ஸோ எல்லோரும் வந்து தான் விஜய் தான் எதிர்பார்க்குறேன். சினிமாவில் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு ஏன் அவர் எனக்கு நார்மலாக பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ஸோ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், சப்போர்ட் பண்ணலான்னு ஒரு ஆசை. சீமானும் இருக்காரு, அவரும் தனியாக தான் கஷ்டப்பட்டுருக்காரு. அவ்வளோ அவங்கள பற்றி அவ்வளோ தெரியாது. இப்போ தான் இவரை பற்றி தான் பார்த்துருக்கேன், இப்போ தான் பார்க்குறேன். ஸோ
நியூ தான் சரி அவர் பிடிக்கும், நான் சப்போர்ட் பண்ணுறேன். மற்றபடி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கண்டிப்பாக என்னோட சப்போர்ட் டிவிக்கே தான் ப்ரோ. கண்டிப்பாக தளபதி விஜய் தான் ஜெயிப்பார் ஷுவராக ப்ரோ. ஒரு மக்களுக்காக நீங்கள் சினிமான்னு சொல்கிறீங்களே ஒழிய அவர் பண்ண நிறைய விஷயம் வந்து நம்ம நியூஸ்லேயே நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணுன்னா உங்கள் சோஷியல் மீடியாவில் கூட பாருங்கள் ப்ரோ. கண்டிப்பாக இருக்குது, அவர் நிறைய பண்ணிட்டு தான் இருக்காரு. ப்ளஸ் இப்போ ஆல்ரெடி ஆட்சியில் இருக்கிற டிஎம்கே மட்டும் லைக் என்ன பண்ணிட்டாங்கன்னு எனக்கு புரியல. லைக் ஆல்ரெடி இருக்கிறவங்களே வந்து எதுவுமே பண்ணல. ஸோ புதுசாக வரவங்களுக்கு நம்ம சான்ஸ் கொடுத்து தானே பார்க்குறோம். லைக் அவருக்கு புதுசாக வரான்னு மீன்ஸ் அவர் லைக் பேசுறது மட்டும்தான் அவர் பண்ணுறாரு ஒரே வேறு எதுவும் பண்ண மாதிரி தெரியல. ப்ளஸ் நினச்சிருந்தா கொடுத்துருக்கலாம், லைக் மக்கள் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவருக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கான்றது தெரியல நமக்கு. ஸோ விஜய்க்கு அது கண்டிப்பாக தனியாக நிற்கிறேன் வாய்ப்பு கேட்குறேன். கண்டிப்பாக இல்லைன்னு நான் சொல்லலை ப்ரோ. கண்டிப்பாக அவர் கேட்குறாரு தான். பட் அவரை விட லைக் விஜய் கண்டிப்பாக எதனா பண்ணுவாருன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. லைக் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பார்க்கலாமே. இப்போ நம்ம ஓட் வந்து நம்ம விஜய் அவர் வாங்கிடலாம். லைக் மொத்த இதுவுமே வாங்குமான்றது ஒரு டவுட் இருக்குது. பட் நம்ம கொடுத்து தான் பார்ப்போமே ஒரு சான்ஸ். அது லைக் என்னோட கான்ஸ்டியூன்சி வந்து லைக் கொளத்தூர். ஸோ நான் கொளத்தூரை நிற்பாருன்னு நினச்சேன் நான். ஷோராக ஆமாம். அங்கே யார் ஜெயிப்பானா அவர் தான் ஜெயிப்பார். இருந்தாலும் என்னோட ஓட் கண்டிப்பாக டிவிக்கே தான் ப்ரோ. இந்த டைம் கண்டிப்பாக அவருக்கு ஓட் கம்மி ஆகும். கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார் தோப்பாருன்றதோட லைக் ஓட்டிங் கம்மியாக இருக்கும் அவருக்கு. கண்டிப்பாக அவர் கம்மியாக இருக்கும் ஓட்டு அந்த இடத்துல. 26ல் டிஎம்கே தான் ப்ரோ. டிஎம்கே தான். எதனாலனா நான் அவங்களுமே தற்கொலையாக இருக்க நானும் விரும்பலை. அதனால் டிஎம்கேவே போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணல அவங்க, நீங்கள் என்ன பண்ணலன்னு நினைக்கிறீங்க டிஎம்கே? நடக்குது நிறையா, அந்த மாதிரிலாம் நடக்குது. அது எல்லாத்துக்குமே சிஎம்மால் இது பண்ண முடியாதுல்ல. இப்போது சிஎம்னா இப்போ அவரோட தொகுதியில் வேணால் அவரால் பார்க்க முடியும். இப்போ எல்லா தொகுதியிலையும் போய் அவரால் பார்க்க முடியாதுல்ல. அதுக்கு கீழே இருக்கவங்க தானே பார்க்க முடியும். அதனால் அப்படி அது பார்த்துருக்கணும் தான். இருந்தாலும் விஜய்க்கு போடுற மாதிரி இல்லை ப்ரோ. இவரை கேளுங்க. ஏய் வாடா, நீ யாருக்கு கட்சி ஓட்டு போடுறோம்? சொல்லு. டிஎம்கே தான். டிஎம்கே தானா? ஏன்? நல்லா ஆட்சி பண்ணுறாங்க. ஆட்சி பண்ணுறாங்களா? கேளுங்க ப்ரோ. இங்கே பாதி பேர் அப்படி தான் டிவி கேள. ப்ரோ போகிறான் பாருங்க அவனை. அதுதான் கண்டிப்பாக திமுக தான் வாய்ப்பு. திமுக ஆட்சினால இப்போ இன்றைக்கி ஓரளவுக்கு தமிழ்நாடு வளம் பெற்று தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து நாங்கள் பல ஆட்சிகளை பார்த்துருக்குறோம் இது வரையும். இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து மக்களோட மக்களாக பழகிறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைனா இன்றைக்கி பாருங்கள் எல்லா பஸ்ஸில் பெண்கள் எவ்வளோ ஃப்ரீயாக ஜாலியாக போகிறாங்க பாருங்கள். சும்மா எதிர்கட்சி எவ்வளோலாம் பேச என்னங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதி இருக்குங்க. எங்கேயாவது ஒருத்தர் நடக்க தான் செய்யும். எல்லாத்தையுமே நடக்கணுன்னா இது பண்ண முடியாது. எங்கன்னா ஏதாவது ஒருத்தர் நடந்து தான் தீரும். அதை வச்சுன்னா அரசாங்கத்தை சொல்ல முடியாது. எவ்வளோ நாட்டில் மணிப்பூரில் இல்லாத கலவரமாக எவ்வளோ நடந்தது, அங்கே நடக்குது. இப்போ எங்கள் கல்கட்டாவில் நடக்குது, எல்லா ஊரில் தான் நடக்குது. தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு நடக்குது இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் வந்து மத்திய அரசு செய்ய வேண்டியதுங்க. நீதி தேர்வுலாம் சொன்னாங்க அது வந்து மத்திய அரசு தான் எல்லாமே பண்ண முடியும். அதெல்லாம் எல்லாமே மாநில அரசு செஞ்சு நிற்க முடியுமாண்ணா? மத்திய அரசு ஏதாவது தடை கொடுத்துனே இருக்கு. கல்விக்கு மானியம் கொடுக்குறாங்க, அதையும் கொடுக்காத விட்டாங்க. தமிழ்நாட்டில் வஞ்சிச்சு தானே இருக்கிறாங்க இது வரையும் மத்திய அரசு. எது நேரம் ஒழுங்காக பண்ணுறாங்க? எந்த இதையும் தமிழ்நாடுனா உங்களுக்கு ஒரு பாவக்காய் மாதிரி கசக்கு தான் இருக்குது. டப்பு இல்லாமல் இருக்காது. விஜய் வந்து ஓரளவுக்கு அது அதாவது இளைஞர்கள்லாம் இப்போ வந்து அவரை விரும்புகிறாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் ஓட்டு இருக்குதான்னு தெரில. அதான் மெயின் காரணம். ஏன்னா இப்போ வந்து ஏற்கனவே இருக்கிற ஓட்டெல்லாம் நிறைய பேர் எடுத்துட்டாங்க. இப்போ இந்த புதுசாக சட்டம் வந்து போட்டு அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இப்போது இருந்தாலும் என்னை பொறுத்தவரையும் நான் சொல்கிறேன், நாங்களாம் திமுக வரணும், மறுபடியும் திமுக வரணும்னு ஆசைப்படுறோம். வேறு ஒன்று உதயநிதி வந்து மக்கள் தேர்ந்து தான் வச்சுக்கிறாங்க. அவர் வந்து யாரும் ஒன்று சாதாரணமாக வந்து நிற்கலையே. அவர் மக்கள் வந்து எலெக்ஷனில் போய் நின்று உதயசூரன் ஓட்டு கேளுங்க சொல்லி கேட்குறாரு. விஜய் கேட்குறாரு. அதாவதுங்க முதலமைச்சர் வேட்பாளர் அவர் நிற்கும் போது அதாவது வந்து அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அது வந்து அந்தந்த காலத்துக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும் எல்லாமே. இருந்தாலும் இப்போத்தி நிலைமை தான் நம்ம சொல்ல முடியும். வருங்காலத்தை பற்றி ஓட்டு போடுவீங்க? திமுக கண்டிப்பாக. அது உள்ளே போனோன்னா உதயசூரியன் தான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது. 2026 யாருக்கு வாய்ப்பு? விஜய் சினிமாவில் வந்து எல்லாருமே சினிமாவில் தான் வந்தவங்க தான். அம்மா சினிமாவில் தான் இருக்காங்க. நம்ம ஸ்டாலின் ஏன் சினிமா நடிச்சிருக்காரு, என்ன எம்ஜிஆர் சினிமா நடிச்சிருக்காரு. எல்லாருமே சினிமா நடிச்சு தான் இருக்காங்க. யார் சினிமா இல்லாமல் அரசியல் பண்ணுறவங்க எல்லாருமே சினிமாவில் தான் இருக்காங்க. சினிமா துறையிலேருந்து வந்தவங்க தான் இருக்காங்க. ஐயா அவர் வந்து படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாப்புல, நல்ல மனுஷன். யாரையும் நான் குறை சொல்ல விருப்பம் புரியுதுங்களா? ஒரு மாற்றம் கொடுக்கலாம். தெரியாது முடியாது அப்படிங்கிறது இப்போ வார்த்தை இருக்கக்கூடாது. கொடுத்து பார்ப்போம் என்ன பண்ணுவாங்க.
நான் போன டைம் வந்து யாருக்கு ஓட்டு போட்டு தெரியுங்களா? ஸ்டாலின் தான் ஓட்டு போட்டேன். ஆமாம், ஏன் இப்போ விஜய்ன்றீங்க? நான் வந்து இவ்வளோ நாள் வந்து அம்மாவுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். ஏடிஎம்கேல அம்மாவுக்கு தான் ஓட்டு போட்டு வந்தேன். கொஞ்சம் அதில் அந்த கட்சியில் ஒரு கொஞ்சம் அப்படிலாம் எனக்கு பிடிக்கல. அதனால நான் என்ன பண்ணேன்னா, சரி மாற்றி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி போட்டேன். முடியும், ஆனால் நிறைய கஷ்டத்தை வந்து அனுபவிச்சு தான் வெளில முடிக்க முடியும். ஆமாம், இது வந்து இது ஆரம்பம். எல்லாருக்குமே ஆரம்பம் வந்து பெரிய இது கிடையாது. இப்போ விஜயகாந்த் இருக்கார், அவர் கூட பார்த்தீங்கன்னா எத்தனையோ திருப்பி அரசியலில் வந்தாங்க, பண்ணாங்க, ஒன்றா கூட்டணி அப்படின்னு பண்ணார் என்ன. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வந்து என்ன பண்ணாங்க, ஏடிஎம்கேல போயிட்டு அம்மாக்கிட்ட இருந்து ஒரு 29 தொகுதி வாங்கினாங்க. அது வந்து அவருக்கு ஒரு நல்ல மாற்றம். அவங்க வந்து அதை பாதுகாத்துக்கல. அவங்க அது மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்து வர முடியும். கண்டிப்பாக வளருவாங்க. இப்போ சீமானும் 15 வருஷமா தனியாக நிற்கிறாரு, ஏன் அவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க? சீமான் அவரு 15 வருஷமா தனியாக தான் நான் நிற்கிறேன், உடனே எனக்கு இந்த டைம் ஓட்டு போடுங்க, என்ன ரசம் வச்சு கொண்டுடுங்க அப்படின்ட்டு இருக்காரு. நாங்கள் இதே ஊறி போயிட்டோம் ஐயா. இந்த 2 இதுலேயுமே அப்படியே ஊறி போயிட்டோம். எங்களால் மாற்றிக்க முடியல. நாங்கள் என்ன பண்ணி போயிடுறது, அதான் பிரச்சனை. போடக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு வரக்கூடாதுலாம் இல்லை, ஊறி போச்சு உடம்புல, அவ்வளோதான். எம்ஜிஆர், அதுக்கப்புறம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அம்மா அதில் வந்து போயிட்டோம். அம்மா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஏடிஎம்கே போனேன். எலெக்ஷன் ஏடிஎம்கே தான் ஓட்டு போட்டேன். நான் பகிரங்கமாக சொல்கிறேன், ஏடிஎம்கே தான் ஓட்டு போட்டேன். டிவிக்கு சும்மா ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் எல்லாரும். சரி, ஏன் டிஎம்கே நல்லா தானே பண்ணுறாங்க, ஃப்ரீ பஸ்லாம் கொடுக்குறாங்க. ஃப்ரீ பஸ் கொடுக்குறாங்க, பட் ஸ்டில் ஒரு சான்ஸ் புதுசாக ஏதாவது மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்ல. ஃபேன் கிடையாது, பட் புதுசாக ஏதாவது மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும். இப்போ ஒரு சாரை பொறுத்த வரைக்கும் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிக்கிறதுனால, புதுசாக இருக்கிறதுனால ஏரியா ஊர் எல்லாம் உலகம்லாம் தெரியாது. அப்போ ஒரு ஆள் நம்ம இந்த ஏரியாவில் ஒரு ஆள் புதுசாக போட்டிருந்தா அவங்க கூட ஒரு பழைய ஆளை போட்டால் அவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியும். விஜய் கூட அப்படி தானே ப்ரோ, பஸ் இலவசமே வேணான்றாரு, இப்போ 2500 ரூபா தரேன்றாரு. அதுவும் எல்லாம் கட்சினாலே அப்படி தான் ப்ரோ, மாற்றி தான் பேசுவாங்க. யாரும் மாற்றி பேசல, டிஎம்கேவும் மாற்றி தான் பேசுறாரு, டிவிகேவும் மாற்றி தான் பேசுகிறாங்க, எல்லாருமே மாற்றி தானே பேசுகிறாங்க. அதாவது நல்லதை செய்கிறவங்களுக்கு நல்லதை வர வைப்போம். அதான் யாருக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறேன், அதாவது வாய்ப்பு தர்றது ஏற்கனவே இருந்தவங்க வந்துட்டு கண்டிப்பாக வருவாங்கன்னு நினைக்கிறோம். அது நிச்சயம் உண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பழசு இருந்தவங்க ஆளுங்கட்சிக்காரங்க எப்படி இருந்தாங்கன்றது தெரியாது. இப்போ வரவங்களாவது நல்ல மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக இருக்கிறவங்க நிச்சயமாக வருவாங்க. இப்போ இருக்கிறவங்க நிச்சயமாக அவங்க தான் வருவாங்க. நிச்சயமாக அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக கோரிக்கையெல்லாம் அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அது செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. உண்மைங்களா? நிச்சயமாக அவங்களே தான் வருவாங்க, அதில் எதுவும் மாற்றம் கிடையாது. நம்ம எந்த கட்சிக்காராக இருந்தாலும் சரி, இருக்கிற உண்மை அதுதான். அதுக்காக நம்ம இந்த முறை கண்டிப்பாக விஜய் தான்ப்பா வருவார். ஏன்னா இது காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க எல்லாருமே அவங்களுக்கு தான் போடுவாங்களே. நானே போடுவேன், கண்டிப்பாக நான் போடுவேன். ஏன்னா இது வரைக்கும் அவங்க தான் ஜெயிச்சிருந்தாங்க. புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. அரசியல் தெரியலனா கூட மற்றவங்க கஷ்டப்பட்டு எல்லாருக்குமே தெரியும். அரசியல் வேற, சினிமா வேற. ஆனால் யார் யார் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு கண்டிப்பாக செய்வார். ஆமாம், அவர் எங்களுக்கு செய்கிறாரோ இல்லையோ, ஒரு ஆளை மாற்றி பார்ப்போம். அவங்களாச்சும் நல்லது செய்யட்டுமே. எனக்கு செய்கிறாரு செய்யாமல் போகிறது அது அப்புறப்பட்ட விஷயம். இருக்கிறவங்கள நல்லபடியாக பார்த்தீங்கன்னா போதும். இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருமே எடுத்துக்கிட்டா விஜய் தான் ஓட்டு போடுறேன்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் ஒரு 40 ஓட்டு இருக்குது. 40 ஓட்டு எல்லாம் இளைஞர் அணிங்க இருக்கிறாங்க. 40 பேர் பசங்க வந்து விஜய்க்கு தான் போகிறது ஐடியாவில் இருக்கிறாங்க. டிஎம்கே ஓட்டு, நான் ரெண்டு ரெட்டலை ஏடிஎம்கே ஓட்டு இருந்தாலும் அது ஜெயலலிதா அம்மாவோட சரி, புரட்சித்தலை எம்ஜிஆரோட சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போதைக்கு யார் நல்லதை செய்கிறாங்களோ அவங்களுக்காக உதவி பண்ணணும், நல்லதை செய்யணும். யார் முன்னே வராங்களோ அவங்களுக்காக தான் பாடுபடும். விஜய்க்கு போடுறேன்ட்டு ஏற்பாடு பசங்களாம் நம்ம பசங்களாம். இப்போ நம்மளது காலங்கள்லாம் வேறு இல்லைங்களா?
அப்போ இருந்தது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க. பாட்டி வந்து யாருக்கு விஜய்க்கு தான் போட போகிறாங்களாம். எங்க அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே விஜய் தான் போகணும்னு சொன்னாரு. ஆனால் இறந்துட்டாரு எங்க அப்பாவே ஹார்ட் அட்டாக் வந்து. கண்டிப்பாக எல்லாருமே விஜய்க்கு உதவி பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. நீங்கள் எதை இது பண்ணாதீங்க. விஜய்க்கு ஓட்டு இருக்குது. அதாவது உங்களா மாதிரி இளைஞர்கள் எல்லாம் செய்வாங்க. இப்போ எங்களா மாதிரி ஆளுங்களாம் நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த கட்சிக்காக ஒரு பாகுபாடு பார்க்காம ரெட்டாலிக்கு போகிறதா உதயசூரியனுக்கு போகிறதா அப்படின்னால சில இது இருக்கும். ஆனால் அங்கே போகும்போது இளைஞர்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக விஜய் செய்யணும் அப்படின்னு ஒரு வைரேகம் எல்லாருமே சொல்ல. வீட்டிலலாம் அதான் சொல்கிறாங்க, கண்டிப்பாக செய்யுங்க விஜய்க்கு செய்யுங்க அப்படின்னு. இளைஞர் பசங்களாம் அவங்க ரசிகர் ஆகிட்டாங்கல்ல, நிச்சயமாக அவங்களுக்கு செய்வாங்க. நீங்கள் யாருக்காக பண்ணுறீங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. பொது படிக்க சொல்ல வரும்போது அதான ரீசன். இந்த எலெக்ஷனுக்கு வருவாங்க பாருங்க வீடு வீடா, அவர் வரலன்னா கூட எல்லாரும் அவருக்கு தான் போடுவாங்களே. கண்டிப்பா இப்போ ஒர்க் பண்றது விஜய் இதில் வந்து நல்லா ஒர்க் பண்றாங்க சார். விஜய் அவர் வந்து வரக்கூடாதுன்னு நிறைய பிரச்சனை. படிப்பறிவு கிடையாது, படிக்கல, படிச்சவங்க தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. மயிலாப்பூர்ல பொறுத்த பார்த்தீங்கன்னா அதிமுகவும் டிஎம்கேயும் யாரும் ஒர்க் பண்ணல. அதிமுக டிஎம்கே எதுவும் ஒர்க் பண்ணல. விஜய் சார் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இருந்தாலும் அதில் கூட ஒரு ஆள் போட்டு அனுப்பணும். அவங்க ஒரு ஆள் போட்டிருந்தா அவங்களுக்கு என்ன ஏதுன்றது பழைய ஏரியா என்ன ஏதுன்னு அனுபவம் இருக்கும். இப்போ இவர் சாரை பொறுத்த வரைக்கும் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சுக்கிறதுனால, புதுசாக இருக்கிறதுனால ஏரியா ஊர் எல்லாம் உலகெல்லாம் தெரியாது. அப்போ ஒரு ஆள் நம்ம இந்த ஏரியாவில் ஒரு ஆள் புதுசாக போட்டிருந்தா அவங்க கூட ஒரு பழைய ஆளை போட்டால் அவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியும்.